பணக்காரங்கிட்ட பணம் வர காரணம் என்னன்னா, அவன் அயன் பண்றவனுக்கு, டிரைவருக்கு, வேலை செய்யறவங்களுக்கு, முடி வெட்டுறவங்களுக்கு, வாட்ச்மேனுக்கு, செக்யூரிட்டிக்கு என்ன பண்றா? என்னைக்குமே அவங்களுக்கு வருமானம் வரணும்னு அமைப்பு என்ன இருக்கும். உனக்கே தடைப்பட்டாலும் அவங்களுக்கு வருமானத்தை நீ கொடுக்கணுன்றதுக்காகவே நமக்கு என்ன வரும். எப்பவுமே இந்த பழக்கத்தை வச்சுங்க. நீங்களே அயன் பண்ணி போடாதீங்க. டிரைவர் வச்சுக்க மாட்டேன், நானே வண்டி ஓட்டிப்பேன், எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். இறைவன் உங்களுக்கு தர மாட்டார். நீ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். நீ யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். இறைவன் யாருக்கிட்ட கொடுப்பாருன்னா, உங்ககிட்ட கொடுத்தா 10 பேருக்கு போகுதுன்னு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. வாஸ்து சரியா இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்னு கேக்குறேன். வாஸ்து பாக்குறோம், எங்க போவோம்? ஊர் ஊரா சுத்த போவோம். அப்ப என்ன பிரச்சனை இருக்கும்? அப்போ சரி, செய்யற தொழில் நவ கிரகத்துல என்ன கிரகத்தை குறிக்கும்? குரு, கேது, புதன். புதன்னா பர்ஃபெக்டா வழிகாட்டுறது, குருனா ஆலோசனை சொல்லுவது, கேதுன்னா ஞானத்தை கொடுப்பது. நீயே சேவை பண்ணிடு, நீயே முடிவுனா அப்ப சதம் கிடையாது இருக்கு. என்ன செல்ஃப் சேவ் பண்ண சொல்லி நிறைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்? எதுக்குமா கடல் செய்யறாங்க? மற்ற வேலையை எப்பொழுது நீயே எடுத்து செய்கின்றாயோ அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய வருமானத்தை நீ. இப்போ நான் எப்போ சேவ் பண்றதுனால சலூன் கடை தான் பண்ணுவேன், செல்ஃப் சேவ் பண்ண மாட்டேன். அயன் பண்ற கடையில தான் கொடுத்து அயன் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? ஒரு ரகசியம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு வருமானம் வரக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஆனா சலூன் கடைக்காருக்கு வருமானம் வரணும்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவருக்கு நான் துட்டு கொடுக்கணுன்றதுக்காகவே என்கிட்ட நான் வரும் பணம் வரும். பணக்காரங்கிட்ட பணம் வர காரணம் என்னன்னா, அவன் அயன் பண்றவனுக்கு, டிரைவருக்கு, வேலை செய்யறவங்களுக்கு, முடி வெட்டுறவங்களுக்கு, வாட்ச்மேனுக்கு, செக்யூரிட்டிக்கு என்ன பண்றா? என்னைக்குமே அவங்களுக்கு வருமானம் வரணும்னு அமைப்பு என்ன இருக்கும். உனக்கே தடைப்பட்டாலும் அவங்களுக்கு வருமானத்தை நீ கொடுக்கணுன்றதுக்காகவே நமக்கு என்ன வரும். எப்பவுமே இந்த பழக்கத்தை வச்சுங்க. நீங்களே அயன் பண்ணி போடாதீங்க, செல்ஃப் சேவிங் பண்ணாதீங்க. புரியுதுங்களா சார்? வேற வழி இல்லை சார், நான் இந்த செல்ஃப் சேவிங் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் காலைல அர்ஜென்டா வேலைக்கு கிளம்புவேன், போய் பண்ணிட்டு வர முடியாது. எல்லாத்தையுமே மாத்திக்கணும். அவங்கவுங்க துறை சார்ந்த விஷயத்த அவங்கவுங்க பண்ணணும். எல்லா துறையும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா எப்படி வளருவீங்க? எப்படி வளருங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு, வேலை போயிடுச்சா, அவரே அயன் பண்ணிக்கிறாரா, அவரே சேவ் பண்ணிக்கிறாரா? வேலை கிடைக்காது. எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா அவரே சாப்பிட்டு அவரே தூங்க வேண்டியதுதான். நல்ல ஃபேனு, ஒரு ஏர் கூலர் வாங்கி வச்சிருங்க, ஏசி ஒண்ணு வாங்கி வச்சிருங்க மிஸ்டி புஷில. ஒரே விஷயம் நல்லா கேட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வாஸ்து கட்டிடத்தை மட்டும் சொல்லி தரல, வாஸ்துல இருக்கக்கூடிய முழு நுணுக்கத்தையும் சொல்றோம். ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னா உடனே நீங்க தென்மேற்க பார்க்கலாம், வடகிழக்க பார்க்கலாம். ரெண்டாவது, அவரே மத்தவங்க வேலையும் சேர்த்து செஞ்சுக்கிறாரையும் பார்க்கணும். இப்ப அவங்க வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்கணும், என்ன பண்ணலாம்? அயன் பண்றது குத்து சட்டை அயன் பண்ணணும். உங்க ஜாதகத்துல சனி நல்லா இல்ல, சனி நல்லா இருக்கணும். சனி நல்லா இருந்தாலும் தொழிலாளிகள் சரியா அமைவான். 10 நாள் ஆகுது, அதான் சனி நீச்சம், சனி வைக்கிறோன்னா உங்களுக்கு அயன் பண்றோம் லேட் பண்ணுவோம். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, வேலையை முடிஞ்சிடும், வேலையை முடிஞ்சிடும். இப்போ என் நண்பர் ஒருத்தர் சொன்ன கால் உடைஞ்சிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கணும்ல. நான் இல்லை, இங்க தானே இருக்கேன். ஆனா என் நண்பருக்கு மட்டும் எப்பவுமே ஆளுங்க வந்துன்னே இருப்பாங்க, செக் பண்ணினே இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? வார்ட் பாய், கிளீன் பண்றவன், நர்ஸ் எல்லாம் நம்ம ஆளை மட்டும், ஃப்ரெண்டை மட்டும் ரொம்ப கவனிச்சுப்பாங்க. நான் வரதுக்கு 2 நாள் ஆகும் சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் இருக்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பேன், வரும்போதெல்லாம் பணம் கொடுப்பேன். சும்மா இல்லை, ஒரு பெட்ஷீட் எடுத்து மாத்திட்டு போவார், அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பேன். அதுக்குன்னே சில்லறை மாத்தி வச்சிருப்பேன், 200, 300, 500ன்னு. வார்ட் பாய் வருவாரு, அவரு பணம் கொடுக்கறதுக்காக வரல, பணம் வாங்கறதுக்காக வரல. இப்படி நடந்துக்கிறாங்களே, அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு கூட என்ன ஆகுது, ஒரு உணர்ச்சி உருவாகு. சும்மா ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போவான். இந்த வார்ட் பாய் மாரி
டாக்டர் கொடுக்குற ஃபுட்டு தான் சாப்பிடணும் சொல்லிட்டு ஒரு தத்துவம் வருவான் தெரியுமா, வந்து வைப்பான். வைக்கும் போதே அப்படியே பர்ஸ் எடுப்பேன் கையில், நான் 100 200 அந்த 50 10 எப்பவுமே கொடுக்க மாட்டேன். 50 ரூபாயே கொடுக்க மாட்டேன் எப்பவுமே. மினிமம் 100 200 500 3 ஐட்டம் வச்சிருப்பேன். வந்து பாத்ரூம் போனோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கீழே டைப்பர் போடுறாரு, 500 ரூபா எடுத்து கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவார், நான் போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருவாரு. மறுபடியும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆனா வயிறு எப்ப நான் கேட்கவே மாட்டேன். அந்த வேலை என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவங்களுடைய மன சந்தோஷமே என் நண்பர் என்ன பண்ணிடும், சரி பண்ணிடும். சில இடத்துல செலவு பண்ணணும், கத்துக்கணும். நானே சேவ் பண்ணிப்பேன், நானே அயன் பண்ணிப்பேன், டிரைவர் வச்சுக்க மாட்டேன், நானே வண்டி ஓட்டிப்பேன், எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். இறைவன் உங்களுக்கு தர மாட்டார். நீ மற்றவனுக்கு கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். நீ யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். இறைவன் யாருக்கிட்ட கொடுப்பாருன்னா, உங்ககிட்ட கொடுத்தா 10 போருக்கு போகுதுன்னு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. சார் இப்போ வாஸ்து நீங்க பாக்குறீங்கல்ல சார், உங்க வீடோட வாஸ்து பர்ஃபெக்ட்டா இருக்கா சார்? என் வீடோட வாஸ்து பர்ஃபெக்ட்டா இருந்தா நான் ஏன் வாஸ்து பார்க்க போறேன்? நான் ஏன் இங்க வந்து உட்காந்து இருக்க போறேன்? ஏன் இங்க உட்காந்து இருக்க போறோம்? நான் என்ன சொல்றேன், வாஸ்து 100% தான் என்ன பண்ண மாட்டான், முதல்ல உயிரோட இருக்க மாட்டான். வாஸ்து சரியா இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்னு கேக்குறேன். வாஸ்து பாக்குறோம் எங்க போவோம், ஊரா சுத்த போவோம். அப்ப என்ன பிரச்சனை இருக்கும்? அப்போ சரி, செய்யற தொழில் நவ கிரகத்துல என்ன கிரகத்தை குறிக்கும்? குரு, கேது, புதன். புதன்னா பர்ஃபெக்டா வழிகாட்டுறது, குருனா ஆலோசனை சொல்லுவது, கேதுன்னா ஞானத்தை கொடுப்பது. அப்ப குரு வாசல், கேது வாசல், புதன் வாசல் என்ன இருக்கும், வாசல் இருக்கும். நான் இருக்கிற வீடு குரு வாசல், தெற்கு பார்த்த வாசல். குரு கரெக்டா அளந்து 9ஆ பிரிச்சீங்கன்னா குருல தான் உள்ள நின்றாங்க. வீட்டுல வடமேற்குல என்ன இருக்கும், லோரஃப் இருக்கும், சின்னதா இவ்வளவு ஹைட்டுக்கு, ரொம்ப இருக்காது, ஒரு 3 அடி 4 அடிக்கு வடமேற்குல என்ன இருக்கும், லோட் ரூஃப் இருக்கோ தான் நான் உங்க வீட்டுக்கு வந்து வாஸ்து பாக்குறேன். என் வீட்டை நான் சரி செஞ்சுட்டேன்னு என்ன பண்ணுவேன், நீ பெங்களூர்ல இருந்து இங்க வாங்க கூப்பிடுவேன், பிளான் எடுத்துனுவாங்கம்மா, என்னால வர முடியாது. புரியுதுங்களா? இப்ப வாஸ்து முழுமையா சரியாயிடுச்சுன்னா என்ன ஆகும், உயிரே இருக்காது. அப்ப இயற்கையாவே அங்க சில தவறுகள் நடக்கும்.